ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் குட் ஈவினிங். நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கிளியரா? கிளியராண்டா எஸ்ன்னு போடுங்க. கிளியர் இல்லாட்டி நோண்டு போடுங்க. ஓகே, ரைட். ஓகே. எஸ், கிளியர். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி இதுல எந்த ஒரு கோர்ஸ் ஃபீஸஸும் இல்ல. ஓகே. இந்த கோர்ஸ்ல எந்த ஒரு கோர்ஸ் ஃபீஸ் இல்ல. அண்ட் இதுக்கு நாங்க சிக்னல் ஃபீஸஸ் இல்ல. ஜஸ்ட் 100% நாங்க இது நாங்கள் ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணுறது. ஓகே. இலங்கையில் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் தான் இது கண்டக்ட் பண்ணுறது. ஓகே. இதுக்கு முதல்ல நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ட்ரேட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி இது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதாகவும் இருக்கலாம். ஓகேயா? அப்போ மெயின்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது இந்த ட்ரேடிங்ன்ற கான்செப்ட் என்றது என்ன. ஓகேயா? ரைட். ட்ரேடிங்ன்ற கான்செப்ட் எடுத்தோம்டா கைஸ், எங்களுக்கு ஷார்ட் டைம்ல, ஓகேயா, எங்களுக்கு சிறிய டைம்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்றுக்கு போக ஏழுமான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று தான் வந்து இந்த ட்ரேடிங்ன்றது. ட்ரேடிங்ன்றது கைஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. ஓகே. நான் அது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கோறேன். நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ட்ரேடிங்ன்றது மேலுக்கு போக்கல பை பண்ணி கீழே போக்கல செல் பண்றது. அப்படி இல்லை ட்ரேடிங்ன்றது. ட்ரேடிங்க்கு பின்னால ஒரு பெரிய ஒரு வரலாறு ஒன்றே இருக்கு. ஓகே. ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்றே இருக்குது. அப்போ எங்களுக்கு ட்ரேட் பண்ணுறது வந்து ஈஸியான ஒரு கான்செப்ட் இல்லை. ட்ரேடிங் வந்து ஈஸியாக இருக்கும் எப்படி என்று பார்த்தீங்கன்னா, அதுக்கு சரியான நாலேஜ் ஒன்று இருக்கணும். எப்படி ட்ரேடிங்ன்றது என்ன, எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ன அனலைசர்ன்றது என்ன, ஃபண்டமெண்டல்ன்றது என்ன, எஸ்எம்சின்றது என்ன, ஐசிசி எஸ்எம்சின்றது என்ன, அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ட்ரேடிங்ன்ற பிளாட்ஃபார்ம் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே. அப்போ இன்றைக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரேடிங்ன்றது என்னாண்டே தெரியாத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அவங்களுக்கு தேவையான பேசிக் டு அட்வான்ஸ் நாலேஜ் ஒன்று நாங்கள் கொடுப்போம். ரைட். ட்ரேடிங்ன்றது கைஸ், ஓகே, ட்ரேடிங்ன்றது எங்களுக்கு ஷார்ட் டைமில் ஒரு ப்ராஃபிட் எடுக்கலுமான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே. அப்போ அது தெரிஞ்சு வச்சுக்கொண்டுங்கன்னா சரி. ரைட். கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஃபஸ்ட்டு என்னையை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்னோட லைஃப் அப்போ பற்றி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுக்கு போகிறோம் இந்த கிளாஸஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். க்ளோரிபிப் அகாடமி. க்ளோரிபிப் அகாடமின்றது கைஸ் இப்போக்கி நாங்கள் 4.5 இயர்ஸாக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு வர ஒரு அகாடமி தான் இந்த க்ளோரிபிப் அகாடமின்றது. ஓகே. எந்த ட்ரேடிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போக்கி ஆல்மோஸ்ட் 2020 அப்படின்னா இப்போக்கி ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் வந்து எண்ட் ஆக போகுது. ஓகேயா? ரைட். அப்போ இதில் நானும் ஸ்டார்டிங்லே வந்த உடனே ப்ராஃபிட் பண்ணல. ஓகே. நானும் விழுந்து விழுந்து தான் ஓகே சரியான ஒரு இடத்துல எங்களுக்கு ஓகே நானும் ஸ்டார்டிங்ல ப்ராஃபிட் பண்ணல. ஓகே. லொஸ்டாகித்தான் நானும் வந்து இதுல ப்ராஃபிட் பண்ணது. அப்ப எப்போதுமே ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட் டைம் விழுந்த பிறகு, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லொஸ்ட் போன பிறகு இந்த பிளாட்ஃபார்மை நாங்கள் வந்து விட்டு விடுறது. அப்போ அதனால தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில போயிட்டு சொல்றது ட்ரேடிங்ல ஆன்லைன்ல எங்களுக்கு இதுலலாம் ப்ராஃபிட் பண்ண இயலாது, இதுல வந்து சரி வராது. அந்த மாதிரியான கான்செப்ட்ல நீங்க இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு ஆப்ஷன்ஸ் ஒண்டி இல்லை முன்னுக்கு போகிறதுக்கு. உங்களுக்கு ஏலும் நாங்கள் தர ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இல்லாட்டி நாங்கள் தர ஸ்ட்ரக்சர்ஸை ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு இதில் ஒரு பிளே உண்டு, விளையாடையில் ஒரு கேம் உண்டு, இதில் உங்களுக்கு விளையாடணும். ரைட்டா? ரைட். அப்போ என் நேம் வந்து அகமட். நான் வந்து கலாம்பு தெஹிவல. ஓகே. நான் வந்து ஸ்டார்ட் ஆனது இப்போக்கி 5 இயர்ஸ்க்கு முதல்ல. நான் ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணது வந்து கிரிப்டோ கரன்சி. ஓகே. அதுக்கு பிறகு தான் இந்த எனக்கு இது ஃபோரெக்ஸ்ன்றது கேச்சப் ஆயிடுச்சு. கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறுத்து போன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி நிறைய லிக்விடேஷன். ஓகே. நிறைய லிக்விடேட் ஆகிறது, ஸ்டாப் ஃபண்ட் ஆகிறது. ஓகே. ஒரு சரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை. ஓகே. ஒரு சரியான மெலிகுலேஷன்ஸ் இல்லாதனால தான் எனக்கு கிரிப்டோ கரன்சி வெறுத்து நான் வந்து ஃபாரெக்ஸ்க்கு வந்தது. ரைட். இது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு தெரியும் இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கிற கரன்சிஸ் தான் இது. அப்படின்னா
ரியல் வேர்ல்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற கரன்சிஸ் தான் உங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் காணக்கூடியதாக இருக்குது. ஓகேயா? அப்போ கிரிப்டோ கரன்சியில் எடுத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல். ஓகே, அதுக்கு ஒரு சரியான என்ன சொல்கிறது அப்ரூவல்ஸ் இல்லை. எந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தேவையான மாதிரி அது வந்து திருப்பி கோவிலும். ஆனால் இது அப்படி இல்லை. இதுக்கு நிறையா பேக் பவுன்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு சரியான பேக் பவுன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் இருக்குது. அப்போ அதனால உங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது வந்து கிரிப்டோ கரன்சியில் மாதிரி ஈஸி இல்லை. ஆனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் பின்படுத்துகிற ஒரு இது தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஆனால் கிரிப்டோ கரன்சி அப்படி இல்லை. இருந்த வாக்கில் ஒரு ஸ்டெப் பண்ணுறோம் அடிக்கும், இல்லாட்டி லிக்விடேட் பண்ணும். ஓகே, அந்த மாதிரியான நிறைய வேலையானால எனக்கு அதனால தான் கிரிப்டோ கரன்சி வெறுத்து நான் ஃபாரெக்ஸை சூஸ் பண்ணது. அப்போ ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. எங்களோட யூடியூப் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. டிக்டாக் இருக்குது. நாங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு இது வந்து நாங்கள் 100% எங்கள்கிட்ட நிறைய அப்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் இலங்கையில் ஓகே, இலங்கையில் க்ளோரிபிப் அகாடமின்றது 100% கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணின ஒரு அகாடமி தான் இந்த க்ளோரிபிப் அகாடமி. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஒன் மினிட் தாங்க. கைஸ் 1 மினிட் தாங்க, நான் எங்களோட அகாடமி அப்ரூவலை காட்டுறேன். உங்களுக்கு நாங்கள் தர ஐடி மூலமாக உங்களுக்கு செக் பண்ணுவோம் மேலும். ஓகே, ஆல்ரைட். உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். எங்களோட க்ளோரிபிப் அகாடமின்றது வந்து டெமோக்ராட்டிக் சோஷியல் பப்ளிக் மூலமாக நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணின ஒரு அகாடமி தான் எங்கட இந்த க்ளோரிபிப் அகாடமி. அது உங்களுக்கு சந்தேகம்ண்டா ஓகே, அது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் உங்களுக்கு இந்த கம்பெனி நம்பரை டைப் பண்ணி உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, வெப்சைட்டில். அப்போ எங்கட இது வந்து 100% நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி தான் இது. ஓகேயா? ரைட். இப்போ நாங்கள் எங்கட இதுக்கு போகலாம், சப்ஜெக்ட்டுக்கு. ரைட் ரைட். எல்லாருக்கும் ஸ்க்ரீன் கிளியராக விளங்குதா கைஸ்? எல்லாருக்கும் ஸ்க்ரீன் கிளியராக விளங்குதா? எஸ், ரைட். ஓகே, 1 மினிட். ஓகே, நாங்கள் இன்றைக்கி கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஓகே, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு தெரிஞ்சுக்கோ வேணும் இதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, இதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணியிருக்கிறீங்க. ஃபாரெக்ஸாக இருக்கலாம், கிரிப்டோவாக இருக்கலாம். ட்ரேட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லொஸ்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, லொஸ்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ட்ரேட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்
right, okay. New, okay, no issue, yes, new. சிந்து ரைட் ஓகே ஓகே நோ இஷ்யூ ரைட். அப்போ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, ட்ரேட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் நான் நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறீங்க, ரைட் நோ இஷ்யூ. உங்களுக்கு இதில் நாங்கள் வந்து 100% நாலேஜ் உண்டு நாங்கள் இதில் தருவோம், ஓகேயா? அதனால உங்களுக்கு கவலை கடவு. ஹலோ, ஓகே, கஷ்டப்பட எதுவும் தேவையில்ல. நாங்கள் உங்களுக்கு இதில் பேசிக் டு அட்வான்ஸ் நாலேஜ் வந்து தருவோம். ஓகே, நாங்கள் ட்ரேட் பண்ணுற புரோக்கர் வந்து லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் என்ற புரோக்கர், ரைட் நோ இஷ்யூ. லொஸ்டாக இருந்தாலும் நோ இஷ்யூ கைஸ். இதில் நாங்கள் மெயின் டார்கெட்ஸ், ஓகே, கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நான் சொல்கிறேன். இதில் நாங்கள் மெயின் டார்கெட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோர்ஸ் ஃபீஸ் எடுக்கிறது இல்லை, விஐபி சிக்னல்ஸ்க்கு நாங்கள் சார்ஜஸ் எடுக்கிறது இல்லை. அண்ட் உங்களுக்கு நாங்கள் லைஃப் லாங் பேசிக் டு அட்வான்ஸ் நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டெப் கொண்டு தருவோம். ஓகே, அப்போ பேசிக்கில் நாங்கள் உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசஸ் பேசிக்காக கற்று தருவோம். அண்ட் அட்வான்ஸ்லேயும் இருக்கிற ஆப்ஷன்ஸை நாங்கள் வந்து உங்களுக்கு 1 by 1 இதில் கற்று தருவோம், ரைட். அனலைசிஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, எங்களுக்கு இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண ஓணுமெண்டா, ஓகே, நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த டெக்னிக்கல் அனலைஸ்ன்ற சப்ஜெக்டை தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம், இல்லாட்டி இயலாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா, மார்க்கெட் எப்போதும் ஒரே ஸ்டெப்ல இருக்காது. உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க, மேலேக்கு கீழேக்கு போகும், ரைட். அந்த மேலேக்கு போகும்போது எப்படி இது மேலேக்கு போகுது, என்ன காரணத்தினால போகுது என்ற கான்செப்டை தெரிஞ்சு கொண்டா தான் எங்களுக்கு இதுல ட்ரேட் பண்ண இயலும். இல்லை அப்படின்னா இதுல எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் எடுக்க இயலும். அது எப்படி மேலேக்கு போகுது, என்ன காரணத்தினால போகுது, இருந்து மேலேக்கு போகுமா என்ற அந்த அனலைசிஸை நாங்கள் சரியாக கற்றுக்கொண்டோம்டா தான் எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ண இயலும். எங்கள்கிட்ட டெக்னிக்கல் அனலைசிஸ் பிள்ளையாக இருந்துச்சுண்டா காய்ஸ், நாங்கள் இந்த மார்க்கெட்டை விட்டு விலகணும், ஓகேயா? நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான மார்க்கெட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி மேலே கீழே போகும், ரைட், இப்படி மேலேக்கு கீழேக்கு போகும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட். அப்போ இந்த மார்க்கெட்டை நாங்கள் சரியான வகையில் இங்கேயால மேலேக்கு போகும், இந்த இடத்துல மேலேக்கு போகும், இந்த இடத்துல மேலேக்கு போகும். அப்போ என்ன காரணத்தினால இன்னைக்கு மேலேக்கு போணுச்சு அன்றதை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு தான் அந்த ஸ்டெப்பை நாங்கள் சரி எப்படி என்ன காரணத்தாலும் அந்த ஸ்டெப்பை இல்லாட்டி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கற்றுக்கொள்றதுக்கு தான் இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்றது. எங்களுக்கு அப்படி டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்றது தெரியாம எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுறது கஷ்டம். எங்களுக்கு பெரிய பெரிய லெவலில் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கணும், இல்லாட்டி எங்களுக்கு பெரிய ஃபோன்ஸ் இருக்கணும், அப்படின்ட்டு இல்லை கைஸ். ஓகே, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நார்மல் மொபைல் ஃபோன் இருந்தாலும் ஒரு இதுக்கு உங்களுக்கு போதும், ஓகேயா? ரைட். அப்போ பெரிய அளவில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தேவைப்படாது, கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ் தேவைப்படாது, ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இதில் போதும், ஓகேயா? ஆனா இந்த ட்ரேடிங் என்ற விஷயம் எடுத்தோம்டா, இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் என்ற விஷயம் எடுத்தோம்டா, நாங்க இதுக்கு 100% ஜெனுவினா இருக்கணும், ஓகேயா? எப்படி ஜெனுவின்ன்றது, நார்மலி இந்த காலத்துல, ஓகே, இந்த காலத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாரது $10, ஓகே, $5 அப்படி ட்ரேட் பண்றதுக்கு கஷ்டங்க. உண்மையை சொல்லணும்னா $10-5 இதெல்லாம் திரும்பவும் மேலாது உங்களுக்கு மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகுறதுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் மெயினாக. என்ன காரணம்டா, இதில் நீங்கள் மேக்ஸிமம் உங்களோட ஓன் அக்கௌண்ட், உங்களோட சொந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மினிமம் $50 ஆச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணுமெண்டா. ஓகே, 50, 100, 150 அப்படி நீங்கள் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்றா தான் உங்களுக்கு இதில் ஒரு பெரிய வெறும் விளையாட்டுன்னு விளையாடலாம். உங்களுக்கு $10-5 இதில் உங்களுக்கு இதில் விளையாடவே கஷ்டம். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன், எஃபியில் $10-5 இதில் உங்களுக்கு வாங்கினா அவங்களுக்கு பெரிய அளவில் எடுத்தாரு. அப்படி போய் காய்ஸ், எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது $10 ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே நீங்கள் லொஸ்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வெறுத்து போகும். அப்போ அதனால அப்படி ஒரு மைண்ட் செட் வராமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் மினிமம் உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு $50 ஆச்சு நீங்கள் போட்டுக்கோ வேணும், ஓகே? அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் சர்வை ஆகலும், இல்லாட்டி கஷ்டம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் 50 போட்டிங்கன்னா உங்களுக்கு பர் டே 2000 to 2500 வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் இருக்கிற சின்ன லொட் சைஸ்ல, ஓகே? நாங்கள் லொட் சைஸ்ன்றது என்னன்னு பார்ப்போம், ஓகே? அப்போ
நான் கொஞ்சம் இதை பற்றி நான் இன்னும் முன்னுக்கு போகிறேன். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லி தரேன், இல்லாட்டி உங்களுக்கு பின்னுக்கு புரியாது. அனலைசிங்ன்றது என்ன, ஓகே, இல்லாட்டி ஃபொரெக்ஸ்ன்றது என்ன என்ற கான்செப்ட் என்னான்னு தெரியாமல் இதை பற்றி கற்றுக்கொள்றது தேவையில்லாத விஷயம். அப்போ அதனால தான் இன்னைக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் புரிகிற மாதிரி நாங்கள் இந்த கிளாஸஸை கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, ரைட். அப்போ ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் சர்வைவ் ஆகணுமெண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை கிளியர் பண்ணிக்கோ வேணும் அண்ட் ஜெனுவினாக யோசிக்கணும். ஓகேயா, நார்மலி மற்றவங்க யோசிக்கிற மாதிரி இல்லாட்டி நிறைய நிறைய ஸ்டூடெண்ட் சொல்கிறது சார் இப்படி தான் சார், அந்த கஷ்டம் சார், இந்த கஷ்டம். நிறைய ஆள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பர்சனுக்கு தான் கஷ்டம் வாருது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்தந்த பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும் போது சரியாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, ஓகே, இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்படி இப்போ இப்படி சொல்லுவோமே, உங்களுக்கு நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ஏழுமான சப்ஜெக்ட் தான் டான்ஸிங், ஓகேயா, ஆனால் நீங்கள் ஆர்ட்ஸ்க்கு போனீங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். ஓகே, அப்போ அது மாதிரி தான் இதுலேயும் ஒரு ஜெனுவின் இருக்குது. அந்த ஜெனுவின்ன்றத கான்செப்டை நீங்கள் கண்டினியூஸாக போனீங்கன்னா, ஸ்மூத்தாக போனீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு மேட்ச் ஒன்று விளையாடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விழுகிறது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நான் மினிமம் 400 டு இப்போ 500 to 700 ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ணிக்கிறேன். இப்போக்கே எனக்கிட்ட 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, என் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் 400 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்கிட்ட இருக்கிறாங்க. என் சிக்னல்ஸ்க்கு ட்ரேட் பண்ணுறாங்க, நாங்கள் அவங்களும் அனலைசிஸை ஷேர் பண்ணிக்கிட்டு ஓகே இப்போ நாங்கள் ஒரு மேட்ச் வந்து விளையாடிக்கிட்டு போகிறோம். அப்போ அந்த குரூப்புக்கு தான் இந்த குரூப்பும் போகும். ஓகேயா, அப்போ அதனால ட்ரேட் பண்ணும்போது ஃபாரெக்ஸ் ட்ரேடில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஜெனுவினாக இருக்கணும். என்ன காரணம்னா, நீங்கள் ஒன்றாவது ட்ரேட் ப்ராஃபிட் ஆகி, ரெண்டாவது ட்ரேட் ப்ராஃபிட் ஆகி, மூணாவது ட்ரேட் லொஸ்ட் ஆகின பிறகு சொல்லப்படாது வெளியில் போயிட்டு சார்னால ட்ரேடிங்கே வெறுத்துருச்சு, சார் பொய்யத்தான் டீச் பண்ணிக்கிறாரு, அந்த அந்த கான்செப்ட் இருக்கப்படாது கைஸ். ஓகேயா, அப்போ அதனால எப்போதுமே நீங்கள் ஜெனுவினாக இருக்க பாருங்கள். ஜெனுவினாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஓகே. அடுத்தது டிசிப்ளின். டிசிப்ளின்ன்றது மொத்தம் மிச்ச இடத்துல கட்டாயமான ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அது டிசிப்ளின்ன்றது இருக்கணும். ஏன்னா இதுலேயும் இருக்குது ஃபோமோன்ற ஒரு கான்செப்ட். அந்த ஃபோமோன்ற கான்செப்டை தாண்டி போயிட்டோம்டா உங்களுக்கு ட்ரேடிங் லைஃப்பை நீங்கள் எண்ட் பண்ணிக்கோ வேணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறது என்ன காரணம்னா, நிறைய இடத்துல இதெல்லாம் டீச் பண்ணுறது இல்லை. உண்மையை சொல்லணும்னா நிறைய இடத்துல இதை பற்றியெல்லாம் டீச் பண்ணுறது இல்லை. வாங்க சல்லியை போடுங்க, ட்ரேட் பண்ணுங்க, போங்க, லொஸ்ட் ஆகினா போங்க, அப்படி இல்லை. நாங்கள் எங்களோட மணி மேனேஜ்மெண்ட்ன்றது உங்களோட காசு நீங்கள் மேனேஜ் பண்ண நாங்கள் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோடு தருவோம். அதுக்கு நான் சொல்கிறது மணி மேனேஜ்மெண்ட். அப்போ அந்த மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் இதில் போகிறதுக்கு ஈஸி. ஓகேயா, அப்போ ட்ரேடிங்கிறது கஷ்டம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் முயற்சிக்கணும். ஓகே, ஜஸ்ட் சும்மா இருந்தே இல்லாது, ஒரு நாளைக்கு ஒரு 5-6 அனலைஸ் பண்ணணும். ஓகே, முயற்சித்தா தான் உங்களுக்கு எதுவும் வின் பண்ணிடும். அப்போ அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். இந்த ஃபுல் கிளாஸுமே நாங்கள் செய்கிறது வந்து 100% ஃப்ரீ. சிக்னல் ஃபீஸும் இல்லை. விஐபி சிக்னல்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணுறது. நீங்கள் என்ன செய்யணும்னா எங்களோட ப்ரோக்கர் மூலமாக நீங்கள் போய்ட்டு நாங்கள் லிங்க் தருவோம். ஓகே, அந்த ப்ரோக்கர் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண தான் இருக்குது. சரியா, ரைட். அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் இந்த ஃபொரெக்ஸ்ன்றது என்ன. அடுத்தது கைஸ், இந்த கூச்சம் இருக்கப்படாது. ஓகே, இதில் பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் இல்லை, 18+ கட்டாயமாக இருக்கணும். ஓகே, பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் இல்லை, உங்களுக்கு யாருக்கு இருந்தாலும் இது செய்யலாம். கேர்ள்ஸ்க்கு இது முக்கியமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபொரெக்ஸ்ன்றது. ஓகேயா, அப்போ உங்களுக்கு இது பார்ட் டைம் இல்லாட்டி ஃபுல் டைம் செய்கிறதுக்கான ஏழுமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. நீங்கள் என்ன செய்யணும், நான் தார ஹோம் ஒர்க்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி நான் உங்களுக்கு சொல்லித்தர ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணாட்டி விழுந்துருவீங்க. நான் ஸ்டார்டிங்கில் இன்றைக்கே நான் சொல்லிக்கோறேன். ஓகே, ரைட். ஏன்னா லாஸ்ட் பேட்சுக்கு பேட்சில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார். ஓகே, அந்த ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் டிபாசிட் பண்ணது என்னமோ $1000. ஓகே, $1000 டிபாசிட் பண்ணிவிட்டு நான் 2 days நான் வந்து அப்சண்ட்டாக இருந்தேன், ஆஃபீஸை விட்டு வெளியில் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஓகே, அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்த டைம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுக்கிறாரு, இருக்கிற அந்த அக்கௌண்ட்டை யாருக்கும் அப்ராட் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்து வந்து பார்த்தா $1000 எம்டி. நான் போயிட்டு பர்சனலாக கேட்டேன், என்ன விஷயம் பிரதர்ண்டு. ஓகே, அவர் சொல்லியிருந்தாரு, நான் இப்படி அக்கௌண்ட்டை கொடுத்து விட்டேன், அக்கௌண்ட்டை கொடுத்தேன், ஆனால் எனக்கு அந்த டாலர்ஸ் எல்லாம் போய்த்துருச்சு, சாரி சார். ரைட், அப்போ நான் என்ன செய்ய, ரைட், ஓகே, நோ இஷ்யூ பிரதர். அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் இருந்தார்,
அவரும் $150 போட்டு கவுண்ட்டை கொடுத்துருந்தாங்க வேற யாருக்கோ மேனேஜ் பண்ணுங்கன்னு. அவரும் எல்லாம் விட்டு சுட்டு விட்டுட்டு அவர் எடுத்து போயிட்டாரு. அப்போ அது மாதிரி இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, யாருக்கும் கொடுத்துருந்தா வேணாம். மேனேஜ் பண்ண கேட்பாங்க, அப்படி தாரு இப்படி தரும் என்னன்னாங்க வேணாம் கைஸ். உங்களோட அக்கௌண்ட் நான் உங்களுக்கு அனலைஸை டீச் பண்ணுறேன். உங்களுக்கு இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு ஜீரோ நாலேஜ்லேருந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். நீங்கள் செஞ்சுக்கிட்டு போங்க. உங்களுக்கு யாரும் மூணாவது மனிதர் தேர்ட் பர்சன் தேவையில்ல. ஒன்று ஃபர்ஸ்ட்னா செகண்ட். நீங்கள் மூணாவது மனிதர் உங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் தேவையே படாது. ஓகே, அப்போ எப்போதுமே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பர்சனலாக வச்சுக்கோங்க. அக்கௌண்ட்டு கொடுத்து அப்புறம் அவன் லொஸ்ட் பண்ணி நீங்கள் பிரேக் டவுன் ஆகி என்னத்துக்கு? ஓகே, அப்போ உங்களுக்கு இதில் ஒரு பர்சனலாக உங்களுக்கு பர் டே ஒரு டார்கெட்டா $5 ஹாப்பி, ரைட்? நீங்கள் $5 1500 1500 நீங்கள் செம்ம ஹாப்பி. அப்போ அது அதுக்கு போகிறோம். மண்டே டு ஃப்ரைடே வர காட்டியும் தான் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணவும் மேலும். சாட்டர்டே சண்டே உங்களோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள் அந்த எடுத்த ப்ராஃபிட்டை. இப்போ சொல்லுங்களேன், ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க, ₹1000, ரைட்? ₹1000 நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு சிம்பிளாக சொல்லித்தரேன். ₹1000 ஏர்ன் பண்ணீங்க. ஓகே, 5 டேஸும் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க, ரைட்? 5 டேஸ்க்கு ஒரு 5000. அதில் நீங்கள் ஒரு ₹1000 எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லை. ₹1000 ஒன்றும் செய்ய இயலாது. ஓகே, ஆனால் மேனேஜ்மெண்ட்ன்றது கட்டாயம். அந்த 1000 நீங்கள் எடுக்கிறது பிறகு அது அப்படியே சேமிச்சு சாட்டர்டேக்கு நீங்கள் 1 lakhம் எடுக்கிறதுக்கு ஏழுமான சான்சஸ் இதில் இருக்குது. ஓகே, அப்போ அதனால எப்போதும் நான் சொல்கிற ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு பெரிய இடத்துக்கு போகலாம். ஓகே, நிறைய பேர் லாஸ் பண்ணினவங்க இருப்பாங்க. ஓகே, நான் ஏன்னா இலங்கையில் நிறைய அகாடமிஸ் இருக்குது, நான் பார்த்திருக்கிறேன். ஓகே, அப்போ அதனால நிறைய பேர் லாஸ் பண்ணவங்க இருப்பாங்க. நோ இஷ்யூ. ஓகே, உங்களுக்கு பர்சனலாக இண்டிவிஜுவல் கிளாஸஸும் நாங்கள் செய்கிறோம். ஓகே, அதுக்கும் நாங்கள் ₹1 ஃபீஸ் எடுக்கிறது இல்லை. ஆனால் இதுக்கு போகிறோம். ஓகே, இதுக்கு போகிறோம் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டால நாங்கள் வந்து ₹500 இண்டிவிஜுவல் கிளாஸ் செய்கிறவங்களும் நாங்கள் எடுக்க இருக்கிறோம். ஓகே, இப்படித்தான் அந்த ₹500 எடுக்கிறது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை ஏமாத்திருக்கிறாங்க. சாட்டர்டே நான் கிளாஸ் வச்சுருந்தேன் 7 to 9 வர காட்டிக்கும் ஈவினிங். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் எனக்கு நான் வந்து வீட்டில் இருந்து வந்த பயணம் அந்த ஸ்டூடெண்ட்காகவே நான் ஆஃபீஸுக்கு வந்தேன். ஆனால் அவர் வரல. அதனால நாங்கள் சொல்லிக்கிறோம், பரவாயில்ல, நாங்கள் அதுக்கு சார்ஜ் ஒன்று எடுப்போம். அப்போ வருவாங்க தானே, சார்ஜ் எடுத்தால் வருவாங்க இப்படியும் கட்டாயமாக. அப்போ அதனால இண்டிவிஜுவல் கிளாஸஸ் செய்கிறதுக்கு நாங்கள் சார்ஜ் எடுக்கிறோம். இப்போக்கி எங்கள்கிட்ட ஐடியாவே இல்லை உண்மையாக சொல்லணுமாடா. அப்படி நீங்கள் வராது ஏதாச்சும் இருந்தீங்கன்னா நாங்கள் லிஃப்ட் பண்ணிவிட்டு பேசாமல் போய்த்துருவோம். அப்போ நாங்கள் இதில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் கிளாஸஸும் நாங்கள் தாரது. ஓகே, தேவையான ட்ரேடிங்கிறது என்ன பேசிக் டு அட்வான்ஸ் உங்களுக்கு கற்றுக்கொள்றதுக்கு ஏழுமான நாலேஜும் நாங்கள் தருவோம். ஓகே, விஐபி சர்வீஸும் தருவோம். ஓகேயா, ரைட்? இப்போ இதெல்லாம் தந்து சார் உங்களுக்கு நீங்கள் சும்மா தர மாட்டீங்களே என்ன, உங்களுக்கு மனசு யோசிக்கத்தான் செய்வீங்க. அப்படி யோசிச்சிங்க தானே எல்லாரும்? எஸ் ஓனோ? இப்படி எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்காருன்னு சும்மா தர மாட்டாரே, யோசிச்சிங்க தானே? எஸ் ஓனோ? யோசிச்சிருப்பீங்க. எஸ் ஓனோ? யோசிச்சிருக்கணும். அப்படி யோசிக்கணும். எஸ், யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறத ஒரு மனிதரனா? எஸ், யோசிக்கணும். எஸ், எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. எஸ், அப்போ இவருக்கு என்ன இருக்கிற ப்ராஃபிட்? ரைட் கைஸ், உண்மையை நான் சொல்கிறேன். இதில் இருக்கிற ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தார சிக்னல்ஸ் அண்ட் நாங்கள் தார நாலேஜ் மூலமாக நீங்கள் நல்லா நீங்கள் ட்ரேட் ஒன்று எடுக்கும் போது உங்களோட ட்ரேட்லேருந்து எங்களுக்கு புரோக்கர் மூலமாக எங்களுக்கு கமிஷன், எங்களுக்கு ஒரு இது ஒன்று தாராங்க. ஓகே, எங்களுக்கு ஒரு கமிஷன் தாராங்க. தட்ஸ் ஆல். உண்மையை சொல்ல மாட்டா, தட்ஸ் ஆல். எங்களுக்கு ஒரு சின்ன கமிஷனோடு தாராங்க புரோக்கர் மூலமாக, உங்கள்கிட்டால இருந்து இல்லை. ஓகே, நீங்கள் ப்ராஃபிட் ஆகினா மட்டும்தான் எங்களுக்கு அதில் கமிஷன் வரும். அப்போ நான் என்ன செய்யணும்? உங்களை எப்படியாச்சும் ப்ராஃபிட் பண்ணணும், இல்லாட்டி எங்களுக்கு கமிஷன் இல்லை. எப்படி எப்படியும் எங்களுக்கு எனக்கு உங்களே ப்ராஃபிட் பண்ண வைக்கணும். அப்போ தான் எனக்கு கமிஷன் இருக்கு. நீங்கள் லொஸ்டன்னா எனக்கு ப்ராஃபிட் இல்லை. அப்போ ஏண்ட லட்சியம் என்ன? எனக்கு எப்படியாச்சும் உங்களை எல்லாரையும் ப்ராஃபிட் எடுக்க வைக்கணும். அதுதான் எங்களுக்கு இருக்கிற கமிஷன். இப்போ புரிஞ்சா? நீங்கள் போடுற ட்ரேட்ஸில் எங்களுக்கு எங்களோட புரோக்கர் மூலமாக, இந்த லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் என்ற புரோக்கர் மூலமாக எங்களுக்கு கமிஷன் கட்டுவாங்க. அதுதான் நான் ஓப்பனாகவே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு மூடி மறைச்சு ஒன்றும் செய்ய தேவையில்ல. ஓகே, இப்படித்தான் நடக்குது. ஓகே, எனக்கு மறுவா அடுத்தது எங்களுக்கு லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் மூலமாக எங்களுக்கு சேலரியும் தராங்க. ஓகே, நான் வந்து நான் இங்கே இலங்கை ஸ்ரீலங்கா பிரான்ச்சில் நான்
மெயின் சார்ஜாக இருந்துக்கிறேன். ஓகே, அப்போ எனக்கு அவங்க மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நான் தர சிக்னல்ஸ் மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணிடும். நீங்கள் அதில் ப்ராஃபிட் பண்ணால் புரோக்கர் மூலமாக எங்களுக்கு கமிஷன் கட்டுவாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். அண்ட் அடுத்தது லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் மூலமாக எங்களுக்கு ஒரு சேலரியும் தராங்க. புரிஞ்சா? இப்போ அது எங்களுக்கு என்ன செய்யணும்னா எங்களோட புரோக்கரை ட்ரேட் பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆகி 2026 வேர்ல்டு நம்பர் 1 புரோக்கர் ரேஞ்சாக இருக்கணும் எங்களோட புரோக்கர். அதுதான் எங்களோட கோல். ஓகேயா? அதுதான் நான் இப்போ உங்களுக்கு ஓப்பனாகவே சொன்னேன். இந்த கான்செப்ட் தான் இங்கே நடக்குது. ஓகேயா? அப்போ எனக்கு என்ன என்ன மெயின் பிளான் என்னன்னா உங்களை எல்லாத்தையும் ப்ராஃபிட் பண்ண வைக்கணும். அப்போ தான் எனக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு. இல்லாட்டி என்னோட சேலரியும் அப்போ தான் இருக்கும். இல்லாட்டி இல்லை. சுத்தம் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன். ரைட், அப்போ நாங்கள் இன்றைக்கி கிளாஸஸ்க்கு போமா கைஸ்? ஐ ரெடி? ஐ ரெடி கைஸ்? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். அடுத்த விஷயம், இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் அண்ட் இல்லை, இதில் எல்லாருக்கும் பார்ட் டைம்லேருந்து செய்யலாம். பார்ட் டைம் ஃபுல் டைம் ரெண்டும் செய்யலாம். நோ இஷ்யூ. ஓகே, ரைட். ரைட். வாட் இஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது என்ன? இப்படி வாட் இஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்? ரைட், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது காய்ஸ், ஓகே, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது வேர்ல்ட்ல இருக்கிற, உலகத்தில் இருக்கிற பெரிய எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் தான் இந்த ஃபாரெக்ஸ் என்றது. எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ன்றது என்ன? வேர்ல்ட்ல இருக்கிற பெரிய எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். அப்படி என்றா ஒரு நாளைக்கு இதுல 6.5 ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து இதுல எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்படி என்றா உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு இதுல மார்க்கெட்ல 6.5 ட்ரில்லியன் அப்படின்னா பை அண்ட் செல் ஆகுது. நார்மலி உதாரணத்தை நாங்க எடுப்போம். உதாரணம், ஒரு கடையில ஒரு நாளைக்கு வியாபாரம் நடக்குது. இப்ப சொல்லுவோம் கலாம்பு சைட்ல நோ லிமிட் ஒன்றுல ஒரு நாளைக்கு வியாபாரம் நடக்குது. எவ்வளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 மில்லியனுக்கு நடக்குது. ஓகே, 50 lakhs அப்படின்னா 5 மில்லியனுக்கு நடக்குது. அப்படின்னா 50 லட்சம் ரூபாய்க்கு ப்ராஃபிட் மட்டும் நடக்குது. அப்ப அதே மாதிரி தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரு நாளைக்கு கரன்சிஸ் பை அண்ட் செல் ஆகுது 6.5 ட்ரில்லியன். இந்த பை அண்ட் செல் ஆகுறன்ற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து எப்போதுமே இப்படி மேலேக்கு இப்படி கீழேக்கு பருவா, மேலேக்கு இப்படி கீழேக்கு. அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு நாங்கள் சொல்றது பை ஆகுது. மார்க்கெட் மேலேக்கு போகுதுன்னா மார்க்கெட் பை ஆகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் கீழேக்கு போகுதுன்னா மார்க்கெட் செல் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இது மாதிரி ஒரு நாளைக்கு பை செல் ஆகுது 6.5 ட்ரில்லியன் டாலர்ஸ் ஒரு நாளைக்கு இதில் டிரான்சாக்ஷன்ஸ் ஆகுது. அப்போ வேர்ல்ட் வைட்ல இருக்கிற ஒரு பெரிய மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் தான். அப்போ கிரிப்டோ கரன்சியா? இல்லை, கிரிப்டோ கரன்சி எப்படியும் இருக்காது. ஃபாரெக்ஸ் தான் இருக்கிற வேர்ல்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஓகே, அண்ட் ஹை லிக்விடேட் ஆகிற மார்க்கெட்டும் இஸ் தி லார்ஜஸ்ட் லிக்விடேட் மார்க்கெட் இன் தி வேர்ல்ட். லிக்விடேட்ன்றது என்ன? அந்த லொஸ்ட் ஆகுறது இல்லை. லிக்விடேட் என்ற நேம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது லொஸ்ட் ஆகிறதுக்கு மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. மெயின்லி டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிற இடத்துல ஒரு லிக்விடேஷன் ஒன்று இருக்கும். அப்போ அதுக்கு தான் நாங்கள் அந்த லிக்விடேஷனை தான் அங்கே இன்னைக்கு சொல்கிறது. லொஸ்ட்டுக்கு இல்லை, அங்கே எந்த இடத்துல டிரான்சாக்ஷன்ஸ் கூடிய டிரான்சாக்ஷன்ன்றது என்ன கூடுதலாக பை அண்ட் செல் ஆகிற இடத்துல தான் நாங்கள் இந்த இதில் லிக்விடேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, அப்போ ஒரு நாளைக்கு இதில் பை அண்ட் செல் நிறைய பேர் பை பண்ணுவாங்க, அதே மாதிரி செல் பண்ணுவாங்க. ஒரு கூட்டம் பை பண்ணுவாங்க, ஒரு கூட்டம் செல் பண்ணுவாங்க. அப்போ அது மாதிரி ஒரு நாளைக்கு 6.5 ட்ரில்லியன் யூஎஸ்டி டாலர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு இதில் மார்க்கெட் பை அண்ட் செல் ஆகுது. அதனால தான் இது வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட்னு நாங்கள் சொல்கிறேன். இது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து சாட்டர்டே சண்டே ஒர்க் ஆகாது. இன்னைக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கு கைஸ். என்ன காரணத்தினால சாட்டர்டே சண்டே மார்க்கெட் ஒர்க் ஆகுது? இல்லை, உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி தெரியும், மண்டே டு சண்டே வர காட்டியும் 24 ஹவர்ஸ் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், உங்களுக்கு தெரியுமா, இது வந்து கவர்மெண்டால ஃபாரெக்ஸ் வந்து கவர்மெண்டால அப்ரூவ்ட் ஆன அண்ட் ரியல் கரன்சிஸ் தான் இது. அப்ப
ரியல் கரன்சிஸ் எப்போதுமே பேங்கோட கனெக்ஷன் இருக்கும். ஏன்னா ரியல் கரன்சிஸ் எப்போதுமே பேங்கோட கனெக்ஷன் இருக்கத்தான் செய்யும். அப்ப இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டும் கைஸ் பேங்கோட கனெக்ட் ஆகித்தான் இருக்குது. சரியா? பேங்க் வேர்ல்ட் பேங்கோட கனெக்ட் ஆகித்தான் இருக்குது. அப்ப எப்போதுமே பேங்க் வந்து ஓபன் ஆகுறது வந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்காடும் தானே. திங்கக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்காடும் தான் பேங்க் ஓபன். அப்ப அதே மாதிரி தான் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டும் மண்டே டு ஃப்ரைடே வரை காட்டிக்கும் தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, சாட்டர்டே சண்டே வந்து லீவ். அப்ப இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் எப்போதுமே கம்பைன் ஆக இல்லாட்டி ஜாயின் ஆகிருக்கிறது யாரோட? பேங்கோட. அப்ப பேங்க் எப்போ ஓப்பனோ அப்ப பேங்க் ஹாலிடே. இப்ப அமெரிக்காவால யூகேல பேங்க் ஹாலிடே கொடுத்தாங்கன்னா அப்ப இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டும் பேங்க் ஹாலிடேனால க்ளோஸ் ஆகும். ஓகே, அண்ட் வீக் எண்ட்ஸ் சாட்டர்டே சண்டேவும் இது க்ளோஸ். அப்ப இது அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து 100% அப்ரூவ்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட். இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் மண்டே பேங்க் வந்து மார்னிங் 9 to ஈவினிங் 5. ஆனா இது ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து மண்டே டு ஃப்ரைடே 24 hours உங்களுக்கு இது ட்ரேட் பண்ண இயலும். ஓகே, இதுல ட்ரேட் பண்ணும் போது நிறைய கரன்சிஸ் இருக்குது, கரன்சி பேர்ஸ் இருக்குது. அதை பத்தி நாங்க பின்னுக்கு கதைப்போம். அப்ப உங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து திங்கள்ல இருந்து வெள்ளி வர காட்டியதான் உங்களுக்கு இதுல ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடும். சாட்டர்டே சண்டே 100% நீங்க ஃபுல் ஃப்ரீ. ஆனா உங்களுக்கு ஃப்ரீ இல்ல, உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஓகே ரைட். அப்ப இது உங்களுக்கு இன்னைக்கு ஒர்க் காட்டி புரிஞ்சா? எல்லாருக்கும் இந்த இடம் வர காட்டி புரிஞ்சா? எஸ் அண்டா எஸ், நோண்டா நோ. எஸ் புரிஞ்சா எல்லாருக்கும்? எஸ் ரைட். ஓகே எஸ் எஸ் ஓகே குட். இனி வர காட்டு நான் நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும். ஓகே ரைட். அப்போ உங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ்ன்றது என்னன்ற ஒரு கான்செப்ட் இப்போ வந்திருக்கும். வேணா ஃபொரெக்ஸ்ன்றது இப்படி வந்திருக்கு. ரைட். ஃபொரெக்ஸ் ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா, இந்த ஃபொரெக்ஸ் வரலாறு எடுத்தோம்னா, ஃபர்ஸ்டாவே இந்த ஃபொரெக்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து 1970 1970 தான் இது வந்து வேர்ல்டு வைடுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது. இந்த ஃபொரெக்ஸ்ன்றது வேர்ல்ட் வைட்க்கு இன்ட்ரடியூஸ் ஆகும் போது எங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ்க்கு இல்லாட்டி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு அனுமதிக்கல. இது ஸ்டார்டிங்லயே வரும்போது பெரிய பெரிய கம்பெனிஸ், ஓகே, இல்லாட்டி பெரிய பெரிய பில்லியனர்ஸ் இல்லாட்டி பெரிய பெரிய ஃபண்ட் வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு ஏழுமா இருந்துச்சு. சரியா? அதுக்கு பிறகு இந்த நான் கதைக்கிறது கிளியரா? ஒரு ஸ்டூடெண்ட் போட்டுக்கிறாங்க கிளியர் இல்லைண்டு. நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கிளியர் தானே? ஓகே கிளியர் ரைட் தேங்க்ஸ். அப்ப எங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ்க்கு இதுல ட்ரேட் பண்ணல. பிறகு பிறகு எங்களோட இந்த நெட்வொர்க் என்ற விஷயம் அப்டேட் ஆகின பிறகு யூகே கவர்மெண்ட் என்ன செய்தா ஒரு அப்ரூவல் கொண்டாங்க. சின்ன சின்ன இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ்களுக்கும் இதுல ஒரு கம்பைன் ஆகிறதுக்கு, அப்படின்னா ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டோட கம்பைன் ஆகிறதுக்கு இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு இதொண்டு கொண்டாடுறாங்க, அப்ரூவல் உண்டு. அப்புறம் நார்மலி 1917 ஸ்டார்ட் ஆகின இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் வச்சுக்கிறவங்க உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி பெரிய பெரிய பேங்க்ஸ் இல்லாட்டி பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்க தான் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஓகேயா? அண்ட் அதுக்கு பிறகு இந்த நெட்வொர்க் வந்து க்ரோத் ஆக ஆக எங்களே மாதிரியான இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ்க்கும் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு அனுமதிச்சாங்க. ஓகேயா? அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு யார் யாரு? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பேங்க்ஸால வெயிட்டா பென்சில் எடுக்க காட்டியும். ரைட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு யாரு? பேங்க் வந்துச்சு. ஓகே, அப்ப இந்த பேங்க் ப்ராஃபிட் ஆகுறது யார் மூலமால? பெரிய பெரிய கம்பெனிஸ் மூலமானா? பெரிய பெரிய கம்பெனிஸ் மூலமா தான்
இவங்க ப்ராஃபிட் ஆகுறது. இந்த கம்பெனிஸ் என்ன ஒன்று எடுப்போம், ஆப்பிள் கம்பெனி, அடுத்தது எடுப்போம் சாம்சங், அதுக்கு டெஸ்லா, அதுக்கு பிறகு நாங்கள் எடுக்கிறது யார? ஏதாச்சும் ஒரு கம்பெனி சொல்லுங்க. பெரிய பெரிய கம்பெனி, ரைட். ஆப்பிள், சாம்சங், டெஸ்லா, என்ன போடுவோம்? என்ன போடுவோம்? ரைட்டா, கொக்கா கோலா. ரைட். மைக்ரோசாஃப்ட், யா. ரைட், மைக்ரோசாஃப்ட் எடுப்போம். ரைட். அப்ப இவங்க மூலமால தான் பேங்க்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது. ஓகே, இவங்க ட்ரேட் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்று போகும். ஓகே, அப்ப இந்த கம்பெனிஸ் யார் மூலமா ப்ராஃபிட் எடுக்கிறது? எங்களே மாதிரி சின்ன சின்ன இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் மூலமாக தான் இவங்க ப்ராஃபிட் ஆகிறது. ஓகே, இந்த கான்செப்ட் தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நடக்கிறது. இதெல்லாம் யாரும் பெருசா டீச் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதெல்லாம் பெருசா யாரும் டீச் பண்றது இல்ல. அப்ப என்ன இவங்க என்ன செய்தாங்க? இவங்கெல்லாம் ஒரு அப்ரூவல் ஒன்று எடுக்கிறாங்க. ஓகே, இவங்கள ஒரு அப்ரூவல் ஒன்று எடுக்கிறாங்க. நாங்க வந்து இருக்கிற சின்ன சின்ன இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ்க்கு இந்த ஆப்ஷன்ஸை கொடுத்து அவங்கள ட்ரேட் பண்ண வச்சு நாங்களும் ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல மைக்ரோசாஃப்ட் மூலமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணின ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. டெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணின ஒரு கணக்கு இருக்குது. சாம்சங் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி இருக்குது. அப்ப ஆப்பிள் இன்வெஸ்ட் பண்ண ஒரு கணக்கு இருக்குது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இதொண்டு எடுக்கிறாங்க, ஒரு அப்ரோல் எடுக்கிறாங்க. என்னன்னா எங்களை மாதிரி சின்ன சின்ன இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ்க்கு இந்த ஆப்ஷன்ஸை கொடுத்து எங்களை மூலமா அவங்க ப்ராஃபிட் ஆகிறதும் இருக்குது. ஓகே, அப்ப இந்த கான்செப்ட் தாங்க இது இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நடக்குது. அப்ப நாங்க ட்ரேட் பண்ணாலும் அவங்க ப்ராஃபிட், நாங்க லாஸ் பண்ணினாலும் இவங்க ப்ராஃபிட் தான். அப்ப நாங்க என்ன செய்யணும்? நாங்க சரியான நாலேஜை யூஸ் பண்ணி சரியான கான்செப்டை யூஸ் பண்ணி நாங்க சரியா ஜெனுவினா இருந்து நாங்க ப்ராஃபிட் பண்றதுக்கு நாங்க ஓணும். இப்போ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இந்த கான்செப்ட் தான் நடக்குது. புரிஞ்சா? அப்ப 1917 ஸ்டார்ட் ஆகும் போது யார் யாரு இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த சோஷியல் மீடியான்ற கான்செப்ட் வந்த பிறகு ஓகே, எங்களே மாதிரியான சின்ன சின்ன இண்டிவிஜுவல் ட்ரேடருக்கும் ட்ரேட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸை கொடுத்திருக்கிறாங்க. ஓகேயா? இது புரிஞ்சா எல்லாருக்கும்? இது புரிஞ்சா? எஸ், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியும் செய்யலாம். அப்படியும் செய்யலாம் பிரதர். எங்களுக்கு ஃபாரெக்ஸ்ல மட்டும் இல்லை, எங்களுக்கு டெஸ்ட்லாம் இல்லாட்டி கலாம்பு மார்க்கெட்ல. ஓகே, எங்களுக்கு கலாம்பு மார்க்கெட்ல இல்லாட்டி டெஸ்ட்லால எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி சாம்சங்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரியான இன்வெஸ்ட் பண்ண இயலுமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அதனால நாங்க மெயினா இருக்கிற வேர்ல்ட் நம்பர் 1 இதுல தான், வேர்ல்ட் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல தான் நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறது. ஓகே, ரைட். அப்போ உங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் ஹிஸ்ட்ரின்றது வந்து உங்களுக்கு இப்போ 100% கிளியரா இருக்குமெண்டு, உங்களுக்கு கிளியர் நாலேஜோடு இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஓகேயா? ரைட். அப்ப என்ன காரணத்தினால இப்ப நான் உங்களுக்கு இவ்வளவு சொல்றேன். அப்ப சார் நாங்க என்ன காரணத்தினால இதுல உங்களுக்கு நாங்க ஜாயின் ஆகணும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஃபொரெக்ஸ் செய்யலாம், ஃபொரெக்ஸ்ல இல்லாம அப்ப நாங்க கிரிப்டோ கரன்சி செய்வோம். ரைட். ஃபொரெக்ஸ்ல இருக்கிற என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலும். உங்களுக்கு ட்ரேடிங்ல 3 வகையான கான்செப்ட் இருக்குது. ஓகே, ட்ரேடிங்ல 3 வகையா இருக்குது. ஷார்ட் டைம், லாங் டைம் அண்ட் டே ட்ரேட். ஓகே, ஸ்கல்ப், ஸ்விங் அண்ட் டே ட்ரேட்னு 3 ட்ரேட் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்ல ஷார்ட் டைம்ல வீட்டில இருந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கலும். ஓகேயா? நாங்க கொடுக்குற சிக்னல்ஸ் எல்லாமே ஸ்கல்ப் ட்ரேட். ஸ்கல்ப் ட்ரேட் என்றது எங்களுக்கு ஷார்ட் டைம்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஹாஃப் அன் ஹவர் அரிக்கலாம், 15 மினிட்ஸ் அரிக்கலாம். இந்த மாதிரியான ஷார்ட் டைம்ல ப்ராஃபிட் எடுக்கலுமான சிக்னல்ஸ் தான் நாங்கள் எங்களோட விஐபி சிக்னல்ஸ்ல நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறது. ஓகே, அப்போ ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து எப்போதுமே ஷார்ட் டைம்ல உங்களுக்கு ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலுமான ஒரு மார்க்கெட் தான் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்ன்றது. அடுத்தது உங்களுக்கு ஃபொரெக்ஸ் மார்க்கெட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது
உங்களுக்கு டிரெக்டா உங்களோட ரியல் மணியை போட்டு ரியல் காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி இதுல உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஜஸ்ட் நாங்க உங்களுக்கு 1 வீக்குக்கு ஒரு டெமோ அக்கவுண்ட் ஒன்று தருவோம். இப்படி ஒரு டெமோ அக்கவுண்ட் ஒன்று தருவோம். அப்ப அந்த டெமோ அக்கவுண்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணி உங்களோட மைண்ட் செட் ஓகே, எனக்கு இதுல ஒரு விளையாட்டு விளையாட ஏலும் என்ற மைண்ட் செட் ஓகேயா இருந்தா மட்டும் உங்களோட ரியல் மணியை இதுல போட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணிடும். இப்படித்தானே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும் போது உங்களுக்கு சொல்ல இயலாது இது வந்து பாஸ் ஆகுமா சரியாகுமா ஃபெயில் ஆகுமான்னு போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல அப்படி இல்லை. உங்களுக்கு இதுல ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபேக் மணி இதுல தருவாங்க. அந்த ஃபேக் மணியை யூஸ் பண்ணி உங்களுக்கு இதுல ட்ரேட் பண்ணிடும். அப்ப அது உங்களுக்கு சக்சஸா இருந்தா மட்டும் உங்களுக்கு உங்களோட ரியல் மணி இதுல போட்டு ப்ராஃபிட் பண்ணிடும். அப்படியேண்டா என்ன கைஸ், என்ன கான்செப்ட் தெரியுமா? இப்ப நான் உங்களுக்கு ஓப்பனாவே சொல்றேன், சரியா? இப்ப இதுல ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல கைஸ் நீங்க காசு போட்டா தான் உங்களுக்கு இதுல ப்ராஃபிட் எடுக்க இயலும், சரியா? உங்களோட காசு நீங்க எனக்கு தர தேவையில்ல, உங்களோட சொந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க போடணும், சரியா? போட்டுட்டீங்கன்னு வைங்களேன், போட்ட பிறகு மார்க்கெட் இப்படி போகுது. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? உங்களோட சொந்த காசை நீங்க ஃபோரெக்ஸ் என்ற ஆப்ஷன்ஸ்க்கு நீங்க போட்டிருக்கிறீங்க, சரியா? அப்ப சொல்லுவோமே ஒரு 15,000 ரூபாய் போட்டிருக்கிறீங்க, மற்றவர் போட்டிக்கிறார் ஒரு ஒரு 10 லட்சம் ரூபா, ரைட்? பிரச்சனை இல்லை. 15,000 போட்டவர் என்ன செய்யறாரு, நான் அவருக்கு சொன்ன நாலேஜை வச்சு அவர் இங்க இந்த இடத்துல பை பண்றாரு, மார்க்கெட்டை பை பண்றாரு 0.01 லாட் சைஸ். இந்த இடத்துக்கு வந்த பிறகு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்றாரு. அப்ப அவருக்கு ஒரு லாபம் வருது, எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய் லாபம் வருது, சரியா? அப்ப அந்த 15,000 ரூபாய் இந்த 2,000 சேரும். அப்ப அவருக்கு மொத்தம் இப்ப 17,000 ரூபாய் காசு இருக்குது. ஓகேயா? இப்ப அதுதான் இன்னைக்கு கான்செப்ட். இந்த 15,000த்துக்கு தான் நாங்க இந்த ட்ரேட் எடுக்கிறது. ஓகேயா? இல்லாட்டி உங்களுக்கு இதுல ட்ரேட் பண்ண இயலாது. ஓகே, அப்ப உங்களுக்கு தெரியணும். இல்லாட்டி பொய்க்கு நான் வந்து சொல்ல போறோம் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுங்க சார், நீங்க சொல்லல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லலன்னு சொல்லுவீங்க. கைஸ் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதான், இவ்வளவு காசு போட்டா தான் உங்களுக்கு இதுல ப்ராஃபிட் எடுக்கணும். ஓகே, அதுதான் ட்ரேடிங்ன்றது. நீங்க எங்க போனாலும் அதுதான் ட்ரேடிங்ன்றது. ஃபாரெக்ஸா இருக்கலாம், கிரிப்டோவா இருக்கலாம், எந்த பிஸ்னஸ்னாலும் நீங்க எவ்வளவாச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணினா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஒன்று வரணும். சும்மா தான் யாரும் தர மாட்டாங்க. அப்ப இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றதும் உங்களோட நீங்க சொந்த அக்கௌண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் 30,000 எடுப்பாங்க. நாங்க அதெல்லாம் செய்யறது இல்ல, கோர்ஸ் ஃபீஸ் எடுக்கிறது இல்ல, சிக்னல்ஸ்க்கு ஃபீஸ் எடுக்கிறது இல்ல. நாங்க உங்களுக்கு தேவையான நாலேஜ் தருவோம். நீங்க விருப்பமா இருந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்களே ட்ரேட் பண்ணி நீங்களே அந்த ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. நானா என்னோட விஐபி சிக்னல்ஸை காட்டுவேன், லைவா நான் காட்டுவேன். இப்ப ஓகே, நான் லைவா காட்டுவேன் இப்ப ஷேர் பண்ணி ஸ்க்ரீனை. ஓகே, அதுல வர நீங்க ப்ராஃபிட்டை பார்த்தாவே நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆகுவீங்க. ஓகே, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தாவே நீங்க ரெடி ஆகுவீங்க. அப்ப அதை நான் காட்டி நீங்க கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. ஓகே, ரைட். அப்ப உங்களுக்கு இதுல 1 வீக் இல்லாட்டி 1 மந்த் இல்லாட்டி 1 இயரோ நீங்க ஜஸ்ட் டெமோ அக்கௌண்ட்ல ட்ரை பண்ணி உங்களுக்கு ரியல் மணி போட்டு இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இதுல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே, அடுத்தது இதுல உங்களுக்கு 2 வகையா ப்ராஃபிட் எடுக்கலாம். எப்படி? ஒன்று மார்க்கெட் அப் ஆகும் போது, பை ஆகும் போது உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுவோம், மேலும் அதே மாதிரி மார்க்கெட் செல் ஆகும் போது உங்களுக்கு இதுல ப்ராஃபிட் பண்றதுக்கு இயலும். ஓகே, அப்ப we have both ways to profit on this market. ஓகே, ரைட். அடுத்தது due to leverage can make good money in short term, risk also same, right? ரைட், இதுல இருக்குது. இப்ப நீங்க ஒரு $10 போடுறீங்க. $10ன்றது இலங்கை காசுக்கு ஒரு 3,000 ரூபாய் வரும். 3,000 ரூபாய் வரும், ரைட்? 3,000 பின்ன 3,000 ரூபாய் இப்ப இன்னைக்கு ஆப்பிள் கம்பெனி வைங்களேன். இந்த ஆப்பிள் கம்பெனில நீங்க ட்ரேட் பண்ணணுமெண்டா அட்லீஸ்ட் ஒரு 10,000 இல்ல, ஒரு 15,000 ஆச்சு வேணும். எவ்வளோ? ஒரு 15,000 ஆச்சு வேணும். அப்ப நாங்க என்ன செய்யறது? இந்த ஃபொரெக்ஸ்ல பாத்தீங்கன்னா லெவரேஜ் ஒரு கான்செப்ட் இருக்குது. லெவரேஜ்ன்றது இந்த 3,000 உங்களுக்கு வேண்டிய மடங்கு இதை வந்து இந்த லெவரேஜ் கான்செப்ட் மூலமா கூட்டிக்கோ வேலும். இப்ப சொல்லுங்க, இந்த 3,000 4 மடங்கு கூட்டிக்கோறீங்க. எப்படி? 4 மடங்கு கூட்டிக்கோறீங்க. எனக்கு இப்படி ஒரு 15,000 வரும். அப்ப ஆப்பிள் கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனாலும் 15,000 தான் தேவை.
ஆனா நீங்க என்ன செய்றீங்க, இந்த 3000 இந்த லெவரேஜ் மூலமா கூட்டிக் கொண்டு 4 மடங்கு கிட்ட கூட்டிக் கொண்டு நீங்க என்ன செய்றீங்க, இப்ப ட்ரேட் பண்றீங்க. இப்ப உங்ககிட்ட ரூ. 15,000 இருக்குது. எப்படி ரூ. 15,000 இருக்குது. அப்போ உங்களுக்கு இப்ப இந்த 3000 லெவரேஜ் மூலமா இந்த ஆப்பிள் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண இயலும். ஆனா ப்ராஃபிட் வரும்போது இந்த 15,000 ப்ராஃபிட் இல்ல வரும். இந்த 3000 உள்ள ப்ராஃபிட் தான் வரும். ஓகேயா? அது புரிஞ்சா? அது புரிஞ்சா எல்லாருக்கும்? எல்லாரும் கொஞ்சம் மண்டை குழம்பிட்டா? தலை குழம்பிட்டா காய்ஸ்? அது புரிஞ்சா? புரிஞ்சுதானேண்ணா? எஸ் புரிஞ்சு. ரைட். ஓகே. குட். ரைட். ஃபேக் மணிய யார் தருவாங்க? அது வந்து எங்கட புரோக்கர் மூலமா அவங்க ஒரு ஃபேக் டெமோ அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணி தருவாங்க. எவ்வளோ மாதிரி வரும் 3000க்கு ப்ராஃபிட்? அதுதான் நான் சொல்றேன். $10 போட்டு இதுல உங்களுக்கு ட்ரேட் பண்ண கஷ்டம். ஓகே. அட்லீஸ்ட் நீங்க 50 மினிமம் 50 ஆச்சு வேணும். ஓப்பனா நான் சொல்றேன். மினிமம் 50 வேணும் காய்ஸ். இல்லாட்டி உங்களுக்கு இந்த மார்க்கெட்ல திரும்பவும் பத்தாது. $10 என்றது இதுல திரும்பவும் மேலா. சும்மா மேல கீழக்கு போகும்போது, இப்ப நீங்க ட்ரேட் $10 எடுக்கிறீங்களே, சும்மா ஒரு 100 கவுண்ட் கீழக்கு போனுச்சுண்டா, உங்களோட இந்த $10 சுங்கட வைத்துரும். அப்ப அதனால மினிமம் 50 ஆச்சு வேணும். இதுல நீங்க சர்வை ஆகுறாண்டா. ஓகே. ரைட். அப்ப உங்களுக்கு இன்னைக்கு இந்த லெவரேஜ்ன்றது என்னன்னு புரிஞ்சிருக்கும். அப்ப உங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ்ல லெவரேஜ்ன்ற கான்செப்ட் வந்து தருவாங்க. சரியா? ஆனா இது நாங்க ட்ரேட் பண்ற மாதிரி இல்ல. ரிஸ்க்கும் இருக்கு. ஓகே. ரிஸ்க்ன்ற விஷயம் இருக்கு. ரிஸ்க்ன்றத கவனம். அப்ப நாங்க இத பத்தி நாங்க சரியான ஒரு மேனேஜ்மென்ட் ஒன்றோட போகும்போது, இந்த ரிஸ்க்க நாங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு தான் இந்த லெவரேஜ நாங்க யூஸ் பண்றது. ஓகே. அப்ப உங்களுக்கு இதுல ஆப்ஷன்ஸ் பெரிய அடுத்தது ஃபாரெக்ஸ் லைவ் எக்ஸிக்யூட்டிவ் ரேட் ரைட். ஓகே. அது தேவையில்ல. அப்படின்னா இது வந்து ஹை லிக்விடிட்டி. நான் உங்களுக்கு சொன்னேன் தானே முதவே. மார்க்கெட் வந்து ஹை லிக்விடிட்டின்றது என்ன காரணம்? நிறைய ஒரு நாளைக்கு $6.5 ட்ரில்லியன் இதுல டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் போது இது வந்து ஹை லிக்விடிட்டி. அப்படின்னா பெரிய அளவுல மார்க்கெட் பை அண்ட் செல் ஆகிற ஒரு இடம் தான் இது. அப்ப அதனால தான் இது ஹை லிக்விடிட்டின்றது. ஓகே. ரைட். அப்போ உங்களுக்கு இந்த பேஜ் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இந்த பேஜ் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ப்ரோ லெவரேஜ குறைய வச்சா ஃபுல் ப்ராஃபிட் நமக்கு வருமா? அப்படி இல்ல பிரதர். ஓகே. அப்படி இல்ல. நாங்க அக்கவுண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணும் போதே அவங்க கேட்பாங்க. எத் அ அவங்க ஜஸ்ட் நாங்க சூஸ் பண்ணணும். எத்தன லெவரேஜ் எங்களுக்கு வேணுமெண்டு. ஆ வெயிட் வெயிட் கொஞ்சம் இல்லங்க. எனக்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்துச்சு. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் 100% ஹலால். நான் ப்ரூஃப் தரேன். கொஞ்சம் இல்லங்க. யோசிங்க. நான் ப்ரூஃப் தரேன். 100% ஹலால். உங்களுக்கு இதுல இஸ்லாமிக் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிலும். ஸ்னைப்பர் எனக்கு விளங்குது இல்ல நீங்க ஸ்னைப்பர் என்ட்ரி லைவ் அக்கவுண்ட் எஸ்எல் போட முடியாது. நீங்க ஜாரிம் நீங்க என்னமோ சொல்லிக்கிறீங்க. ஸ்னைப் என்ட்ரி என்னமோ சொல்லுங்க. எனக்கு புரியல. ஆ ரைட்டா. அப்ப என்ன எஸ்எல் போட முடியாது. என்னமோ அதுல ரைட். நீங்க செகண்ட் பாயிண்ட் புரியல. வெயிட். ஃபேக் மணில தருவாங்க. ஓகே. நம்ம செலக்ட் இந்த அவங்க ரியல் மணி தர மாட்டாங்களா? இல்ல, இல்ல. ரியல் மணி தர மாட்டாங்க. நாங்க தான் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும். ஓகே. ரைட். அப்ப உங்களுக்கு நினைக்கிறேன் ஃபாரெக்ஸ் இஸ் ஹை லிக்விட். இது வந்து நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நாங்க மெயினா இத பத்தி கதைப்போம். ஓகே. லிக்விடிட்டின்றது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஓகே. லிக்விடிட்டின்றது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது நாங்க கிளாஸஸ்ல விவரமா பார்ப்போம். யூ ஸ்பீச் ஃபாலோ. ஓகே, ஓகே. ஓகே. ரியல் மணி தர மாட்டாங்க. ஓகே. அது நாங்க அதை இன்வெஸ்ட் பண்ண செய்யணும். ரைட். அடுத்தது who trade in forex. யார் யார் இந்த forex ல ட்ரேட் பண்றது? யார் யாரும் இல்ல.
சரியா? நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி தான். பெரிய பெரிய கமர்ஷியல் பேங்க்ஸ், ஓகேயா, சென்ட்ரல் பேங்க் அண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ் அண்ட் எங்களை மாதிரி இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ். ஓகே, அப்ப எங்களே மாதிரி இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ்ன்றது இப்படித்தான். நார்மலி இதுல நீங்க ஒரு நாளைக்கு மெச் அடிக்கலாம். ஓகே, எங்கட பாஷையில சொல்லணுமெண்டா, எங்கட ஓப்பனா பேசணுமெண்டா உங்களுக்கு இதுல ஒரு மெச் ஒன்று ப்ளே பண்ணலாம், ஏலாமண்டு இல்ல. நான் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு ஃபோன் ஒன்றோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஒரு ஃபோன் ஒன்றோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போக்கு என்கிட்ட 3 மெஷின் இருக்குது. ஓகே, இப்போக்கு என்கிட்ட 3 மெஷின்ஸ் இருக்குது, 4 ஃபோன்ஸ் இருக்குது. ஓகே, பெருமைக்கு சொல்லல, நானும் ஸ்டார்ட் பண்ணும் போதும் வீட்டில் அடிபட்டிக்கிறேன். ஓகே, நிறைய ஏச்சு கேட்டிக்கிறேன். இதெல்லாம் எங்களோட பேரண்ட்ஸும் சொல்லிக்கிறாங்க, இதெல்லாம் சரி வராது, கம்ப்யூட்டர் ஆன்லைனில் இப்போலாம் சத்தமும் இல்லை. எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ சத்தமும் இல்லை. எனக்கும் ஸ்டார்டிங்கில் காய்ஸ் உங்களே மாய்த்தா இல்லை, ஓப்பனாக சொல்லுங்கள். நீங்களும் உங்களோட வீட்டிலே இதே தான் சொல்லுவாங்க, ஒரு ஆன்லைன் ஏதாச்சும் ஒரு ஆன்லைனில் செய்ய போகிறேன்டா அதெல்லாம் சரி வராது, தொழில் பார்த்து போ, அப்படி தான் உங்களுக்கும் சொல்லுவாங்க. ஓப்பனாக நானும் சொல்கிறேன். ஓகேயா, எனக்கும் அதே இது தான் வந்துச்சு. இப்போ 4 இயர்ஸ்க்கு முதல்ல 2 இயர்ஸ் நான் வீட்டில் அடிபட்டு வைக்கிறேன் எங்களோட பேரண்ட்ஸ் கிட்டால. ஓகே, என்ன காரணம்? என்ன காரணம்? இப்படி இதில் சரி வராது, வீட்டு டு ஒரு ஜொப் ஒன்று பார்த்துப்போ. ஓகே, ஓகே, அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, எங்களோட வீட்டிலலாம் அதே தான் கதை. அப்போ நான் சொன்னால், நான் வந்து கைஸ் ஒரு கான்செப்ட் எடுத்தேன்னுடா நான் ஜெயிக்காமல் விடவே மாட்டேன். அது எனக்கிட்ட இருக்கிற ஒரு இது தான். ஓகே, ஜெயிக்காம விடவே மாட்டேன். அப்போ அதே மாதிரி தான் இப்போ தேங்க்ஸ் காட் அல்ஹம்துலில்லா ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு இன்கம் வர மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. நான் அது அந்த மாதிரி செஞ்சு கொண்டுட்டேன். ஓகே, அப்போ அது இப்போ எனக்கு இருக்குது. எனக்கு கீழே ஒரு மேக்ஸிமம் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு எனக்கு கீழே ஓணும். ஓகே, அவங்கள வச்சு ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும். அதுதான் என் ஒரு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, அப்போ இந்த ஃபோரெக்ஸ்ன்றது கைஸ் நான் ஓப்பனாக சொல்லணும் மேடம், இதில் லொஸ்ட்டுக்கு விட ப்ராஃபிட் கூட கிரிப்டோ கரன்சிக்கு விட. ஓகேயா, இது நாங்கள் சொல்லித்தர மாதிரி நீங்கள் போனீங்கன்னா, ஓகே, கேர்ள்ஸாக இருக்கலாம், பாய்ஸாக இருக்கலாம். ஓகே, உங்களோட ஓன் டிசிஷன். அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் தர நாலேஜை வச்சு நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். பர்சனலாக கேட்டாலும் ஓகே. ஓகே, இண்டிவிஜுவலாக உங்களுக்கு கிளாஸ் வேணுமென்றாலும் ஓகே. இப்போ அப்படின்னா மிஸ் ஆகின கிளாஸ், இப்போ இந்த கிளாஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மிஸ் ஆகிட்டேன்னு வைங்களேன். இப்போ நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறா, சார் எஸ்டர்டே கிளாஸ் மிஸ் ஆச்சு, எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் கிளாஸ் ஒன்று செய்யுங்கண்டா, நான் வந்து அவருக்கு லிங்க் அனுப்பி நான் பர்சனலாக அந்த ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணுவேன். ஓகே, அப்போ அந்த மாதிரியான கான்செப்ட். நாங்கள் ரெக்கார்டிங்ஸ் வந்து லைவாக செய்வோம். லைவாக நாங்கள் கொடுக்குறது தான். ஓகே, யூடியூப்பில். ரைட். அண்ட் அடுத்தது டெலிகிராம்லேயும் நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறது. ரைட். அடுத்தது வென் யூ கேன் ட்ரேட் ஆன் மார்க்கெட்ஸ். ஓகே, வென் யூ கேன் ட்ரேட், உங்களுக்கு எப்போ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலுமெண்டா திங்கள்ல இருந்து வெள்ளி வரை. ஓகே, திங்கக்கிழமை ஐ திங்க் மார்னிங் 2:40 ஸ்டார்ட் ஆகி வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே நைட் 2:30 3 மார்க்கெட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. ஓகேயா, அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது திங்கக்கிழமை எங்கன்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோவில், சாரி சிட்னி, அதுக்கப்புறம் டோக்கியோ, அதுக்கப்புறம் ஹாங்காங் அண்ட் அது மாதிரி நிறைய அப்படி அப்படியே போகுது. ஓகேயா, ரைட். அப்போ உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே வர காட்டியும் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ட்ரேட் பண்ணலும். நான் அப்படி இல்லை, மார்னிங் 8 to ஈவினிங் 5 சிக்னஸ் எல்லாம் கொடுத்து முடிஞ்சுட்டு நான் வந்து ஆஃப் ஆகிடுவேன். ஓகே, அவ்வளோதான். ரைட். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெயின் கரன்சி சிம்பிள்ஸ். ரைட், மெயின் கரன்சி சிம்பிள். இதில் உங்களுக்கு கரன்சிஸ் மூலமாக தான் நீங்கள் இதில் ட்ரேட் பண்ண போகிறது. ஓகேயா, எப்படின்னா இப்போ இப்போ வீட்டில் ரைஸ் ஒன்று போடணுமெண்டா, எப்படி ரைஸ் ஒன்று போடணுமெண்டா என்ன சிரிக்கணும்? முதலாவது அரிசி இருக்கணும் வேணா, அதுக்கப்புறம் கேரட் லீக்ஸ், அது மாதிரி அது அந்த ரைஸுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படி அதே மாதிரி தான் ஃபொரெக்ஸில் நீங்கள் ப்ராஃபிட் ஆகணும், ப்ராஃபிட் பண்ணணுமெண்டா கரன்சிஸ் இருக்குது. இயூஆர் இருக்குது, ஜிபிபி இருக்குது, ஏயுடி இருக்குது. அப்போ இந்த ஒரு கரன்சியை ஏதாச்சும் ஒரு சூஸ் பண்ணி அது தேவையான அனலைஸை போட்டுட்டு அந்த அனலைஸில் நாங்கள் பார்த்து எங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணிக்கோவ
ஏலும். இப்போ இன்னைக்கு இருக்கிறது எல்லாம் வந்து ரியல் கரன்சிஸ். இந்த வேர்ல்ட்ல இந்த உலகத்துல யூஸ் பண்ற ரியல் கரன்சி. இப்போ எல்கேஆர்ன்றது லங்கன் ருபீஸ், இலங்கை காசு தான் எல்கேஆர். அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது யூஎஸ்ஏ டாலர்ஸ், அமெரிக்கன் டாலர்ஸ். அடுத்தது ஈரோசோன் மெம்பர்ஸ் அப்படின்னா யூஆர். அப்புறம் ஜப்பான்ல யூஸ் பண்ற ஜப்பான் யென், பிரிட்டிஷ்ல யூஸ் பண்றது பவுண்ட் ஜிபிபி, பிரான்ஸ் சுவிட்சர்லாண்டில் யூஸ் பண்ணுறது ஃப்ராங்க் சிஹெச்எஃப், ஆஸ்திரேலியா யூஸ் பண்ணுறது வந்து ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். அப்போ இந்த கரன்சிஸ் இருக்குது. இதுக்கு நாங்கள் ஒரு கரன்சியை யூஸ் பண்ணி தேவையான அனலைசிங்க போட்டு நாங்கள் அது மூலமாக தான் ப்ராஃபிட் பண்ணுறது. ஓகே ரைட். ரைட் ஓகே. அப்போ அது மாதிரி தான் நாங்கள் செய்கிறது. இப்போ இப்படித்தான் அது மாதிரி செய்யும் போது எங்களுக்கு நார்மலி இப்படியும் செய்யலாம். 1 மினிட் இந்த ஸ்லைடு எடுப்போமே. ஜஸ்ட் சும்மா டைப் பண்ணிக்கோறேன். இப்போ இப்படி பென்சில் எடுக்கும். இப்போ இதில் இப்படித்தாங்க உண்மை இப்படித்தான் நார்மலி. இப்போ நீங்கள் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும் போது ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, நாங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்து எங்களோட புரோக்கர் வந்து லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் என்ற புரோக்கர். ஓகே இப்படி லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் என்ற புரோக்கர், லண்டன் ட்ரேடிங் இண்டெக்ஸ் என்ற புரோக்கர் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் நான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் கொண்டு தருவேன். ஓகே அந்த லிங்க் மூலமாக போயிட்டு நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுத்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணும் போது உங்களோட ஐடியா இல்லாட்டி பாஸ்போர்ட் இருக்கணும். ஓகே அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் ஒரு பேங்க் புக் கொண்டு அக்கௌண்ட் வந்து இருக்கவும் வேணும். ஏன்னா உங்களோட ப்ராஃபிட் எல்லாம் வித்ட்ராவல்ஸ் ஆகுறது உங்களோட பேங்க்குக்கு. சரியா ரைட். அப்போ சரி இந்த ப்ரோக்கர் பற்றி சொல்ல முடியும். நான் ப்ரோக்கர் பற்றி வரேன். ஓகே நான் ப்ரோக்கருக்கு வரேன். இப்போக்கி ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் இது பழசு. ஓகே நான் அதுக்கு வரேன். ஓகே ரைட். அப்போ ஃபாரெக்ஸில் அப்படித்தான் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் எனக்கு நீங்கள் அந்த லிங்க்கை கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். ரைட். இந்த கோர்ஸ் எல்லாம் ஓகே இந்த கோர்ஸ் எல்லாம் நான் உண்மையாக சொல்கிறேன். ஓகே இந்த கோர்ஸ் எல்லாம் guys உண்மையாக உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கணுமெண்டா நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் எனக்கிட்டால ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் எடுக்கணும். அந்த லிங்க்ல நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மினிமம் 50 USD டிபாசிட் பண்ணினா தான் உங்களுக்கு இதில் ஜாயின் ஆக இயலும். இந்த கோர்ஸில் ஜாயின் ஆகலும். இந்த 50 USD எனக்கு இல்லை, உங்களோட சொந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே அப்போ தான் உங்களுக்கு இதை கோர்ஸோ சிக்னல்ஸோ இல்லை வீடியோஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக எடுக்கலும். 100% ஃப்ரீயாக எடுக்கலும். சரியா ரெண்டாவது இது மாதிரி 3 கிளாஸஸ் நாங்கள் 3 ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். எப்படி 3 ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். இன்றைக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, மறுவா டியூஸ்டே ஒரு கிளாஸ் இருக்குது 30ஆம் தேதி. அதுக்கு பிறகு ஃப்ரைடே ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேயா எப்படி இன்னொன்று இருக்குது. இப்போ டியூஸ்டே 30ஆம் தேதி ஒன்று இருக்குது அண்ட் 2ஆம் தேதி ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேயா இந்த 3 கிளாஸஸ் நாங்கள் ஃப்ரீயாக தான் செய்கிறது. இந்த 3 கிளாஸஸ்லையும் நாங்கள் வேறு வேறு ஐடியாஸ் தருவோம். ஓகே 3மே ஃப்ரீ கிளாஸஸ் தான். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, இந்த அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி நீங்கள் உங்களோட சொந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எத்தனை ஆச்சு 50க்கு மேலே 60 70 80 90 100 நாள் பரவாயில்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோவேன். அப்போ இன்வெஸ்ட் பண்ண பிறகு உங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு நாங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்ட் 1 பற்றி டீச் பண்ணுவோம். ஓகே பார்ட் 1 நாங்கள் டீச் பண்ணுவோம். அப்போ இந்த பேட்ச் வந்து முடியும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் இன்னைக்கு 27 நெக்ஸ்ட் மந்த் 27க்கு நான் 25 26 முடிச்சிடுவோம். ஓகே அப்போ இது 1 மந்த் வந்து ஃப்ரீயாக தான் நாங்கள் டீச் பண்ணுறது. நீங்கள் என்ன செய்யணும், அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி உங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு டிபாசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் டிபாசிட் பண்ண உடனே உங்களுக்கு நாங்கள் விஐபி சிக்னல்ஸ் நாங்கள் தருவோம். ஓகே அப்போ உங்களுக்கு இந்த கிளாஸோடையே உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணிக்கோறதுக்கும் மேலும். ஓகே இந்த கிளாஸ் பேத்துக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கவும் மேலும். இல்லாட்டி உங்களுக்கு இந்த ஃபுல் கிளாஸஸையும் ஃபினிஷ் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு
ஓகே, உங்களுக்கு இது வந்து முடிச்ச பிறகு உங்களுக்கு ட்ரேட் பண்ணவும் மேலும். ஓகேயா? இல்லாட்டி உங்களுக்கு இப்ப திங்கட்கிழமையில இருந்து மண்டேல இருந்து உங்களுக்கு எங்கட டெமோ அக்கவுண்ட் மூலமா உங்களுக்கு எங்கட ஃப்ரீ சிக்னல்ஸ் குரூப் இருக்குது. அவங்க ஃப்ரீ சிக்னல்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணவும் மேலும். ஓகே, அப்ப இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, சிக்னல்ஸ்ன்றது என்னன்னு கேட்டீங்கடா, நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது. புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது தானே. ஓகே, அப்ப சிக்னல்ஸ்ன்றது என்னன்னா, இப்போ நாங்க அனலைஸ்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் டீச் பண்ணுவோம் தானே. அப்ப நான் பர்சனல் அனலைஸ் பண்றது இருக்குது, அந்த சிக்னல்ஸை நான் உங்களுக்கு தருவேன். அப்படின்னா இந்த இடத்துல இந்த காயினை போயிட்டு பை பண்ணுங்க, இது வந்து ஹாஃப் அன் ஹவர்ல ப்ராஃபிட் ஆகும், அந்த ப்ராஃபிட்டை நீங்க எடுத்துக்கோங்க. அதுதான் சிக்னல்ஸ்ன்றது. ஓகே ரைட். அப்போ உங்களுக்கு நாங்கள் விஐபி சிக்னல்ஸ், விஐபின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெய்டுக்கு தான் விஐபின்றது. இப்போ பஸ்ஸில் போக்கல விஐபி சீட் அது மாதிரி இருக்குது தானே. அதே மாதிரி இதுல விஐபி விவிஐபி அன்னமோ நாங்கள் சிக்னல்ஸ் தருவோம். ஓகே, வேணிய மாதிரி பேர் போட்டுக்கோயில. அப்போ நாங்கள் இதுக்கு நாங்களும் சொல்றது விஐபி அண்டு. ஓகே, விஐபி சிக்னல்ஸ் நாங்களும் தருவோம். அண்ட் ஃப்ரீ சிக்னல்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எங்கட சிக்னல்ஸ் ஓகேயா ஒர்க் ஆகுதா அப்படி இப்படின்னு உங்களுக்கு பார்க்கலாம். ஓகேயா ரைட். அப்போ அடுத்தது மெயின்லி நாங்கள் பேசிக் டு அட்வான்ஸ். இப்போ நிறைய பேருக்கு தெரியும் எஸ்எம்சின்னுவாங்க. ஸோ எஸ்எம்சி டீச் பண்ணுறீங்களா, இல்லாட்டி ஐசிடி எஸ்எம்சியா, இல்லாட்டி வந்து நார்மல் ட்ரெண்ட் லைனா, இல்லாட்டி ஃபிபுனாச்சியா, அப்படி இல்லை. ரைட்டா, நாங்கள் வந்து எல்லாம் டீச் பண்ணுறது. ஓகே, இல்லை நிறைய பேருக்கு எஸ்எம்சி தெரியும், நிறைய பேருக்கு அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது. ஓகே, அப்போ அப்படி இல்லை, நாங்கள் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எது எது தேவையான அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதோ, மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிறதோ அதோ ஓகே, அது நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணி நாங்கள் உங்களுக்கு இதில் ஃபாலோ பேக் கொண்டு தருவோம். ஓகேயா ரைட். இது வந்து உங்களுக்கு 18+ இருக்கணும். அண்ட் உங்களுக்கு ஒரு பர்சனல் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும் வேணும், பேங்க் அக்கௌண்ட் உண்டு. ரைட். இப்போ நான் உங்களுக்கு எங்கட வெயிட்டா எங்கட விஐபி சிக்னல்ஸ் அதையும் நான் காட்டுறேனே. நிறைய பேருக்கு அதுவும் சந்தேகமே. ரைட் ரைட். டெலிகிராம் ரைட். நாங்கள் டெலிகிராம் மூலமாக தான் நாங்கள் சிக்னல்ஸ் கொடுக்குறது. ஓகே, 1 minute 1 minute 1 minute 1 minute 1 minute 1 minute 1 minute. ரைட். இது தாங்க இது எங்களோட ஃப்ரீ சிக்னல். ஓகே, இது எங்களோட ஃப்ரீ சிக்னல், இது எங்களோட விஐபி. ஓகே, இது எங்களோட விஐபி சிக்னல்ஸ். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு இது ஒன்று தரேன். நான் அனலைஸ் பண்ணுறதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகே கைஸ், அதெல்லாம் பயப்பட வேணாம். நான் அனலைஸ் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு சிம்பிளாக நான் தருவேன். ஓகே வெயிட், இதில் நான் ஒரு ப்ராஃபிட் ஒன்று கால்குலேட் பண்ணி தரேன். ஓகே ரைட். இப்போ இங்கே எடுப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டை பார்ப்போம். இப்போ நீங்கள் இது வந்து 0.01 அப்படின்னா குறைஞ்ச இதில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு போனீங்கன்றாலும் இன்னைக்கு 50 பிபி அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு $5 ஹிட். இன்னைக்கு $5 உங்களுக்கு ப்ராஃபிட்னு நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது ஹிட் ஆகினா $10 ப்ராஃபிட் என்று சொல்லிக்கிறேன். நான் அப்போ அது $10 இன்னைக்கு வந்திருக்குது. ஓகே, அதுக்கு தேவையான அனலைசிஸையும் நான் இன்னைக்கு போட்டிக்கிறேன். அப்போ இந்த சிக்னல் நீங்கள் $10 ப்ராஃபிட், $10ன்றது இலங்கை காசுக்கு 3000 ரூபாய். ஓகே, அடுத்தது இங்கே இது பார்ப்போம். மை ஐடியா இந்த அந்த ட்ரேடும் ப்ராஃபிட் ஆகிருக்குது. இந்த இந்த சிக்னல்ஸ்க்கு தேவையான அனலைஸ் தான் இது. ஓகே, இது இது வந்து ப்ராஃபிட் ஆகிருக்குது. எத்தனை பிப்னு பார்த்தீங்கன்னா நார்மலி 150 பிப். அப்படின்னா TP1 மட்டும் 150 பிப் அப்படின்றது $15. $15ன்றது இலங்கை காசுக்கு 10, அது 4500 ரூபாய் இன்னைக்கு ப்ராஃபிட். ஓகே, இன்னைக்கு அதுவும் இருக்குது. அடுத்தது இன்னைக்கு இருக்குது. ஓகே, அப்போ இது மாதிரி நாங்கள் சிக்னல்ஸ் கொடுக்குறோம். எங்களோட அனலைசிஸ் குரூப் இருக்குது, அதில் 429 பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு காணலாம். ஓகே, அனலைசிங் குரூப் அது இருக்குது. ஓகே, கிளாஸஸ் ரெக்கார்டிங்னா நாங்கள் யூடியூப்பில் தான் நாங்கள் கொடுக்குறது. ஓகே, இப்போ அது மாதிரியான ஆப்ஷன்ஸ் நாங்களும் செய்கிறது. ஓகே ரைட். ஓகே கைஸ், இன்னைக்கு செஷன் இவ்வளோ தான். அப்புறம் நிறைய பேருக்கு கேட்பாங்க இந்த என்ன வித்தியாசம் இந்த இதில் எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ஐசிடி அப்படி.
அதெல்லாம் ஒரு ஒரு பேர், அது பேர் தான் வித்தியாசம். ஓகே, அவ்வளவுதான். அனலைஸ் எல்லாம் உண்டு தான். எனி டவுட்ஸ், எனி டவுட்ஸ்? ஏதாச்சும் கேட்கணும் பண்ணிக்கிறீங்களா? ரெக்கார்டிங்ஸை நான் இதோட எண்ட் பண்ணிக்கோறேன். ஓகே.